ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் அதில் 1வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சகோதரரே, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஒப்பு கொடுங்கள் அப்படிங்கிற தலைப்பிலே அவனுடைய வசனத்தை இந்த நாளில் தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒப்பு கொடுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள திருச்சபை அந்த விசுவாசிகளுக்கு அவன் எழுதும்போது இப்படி சொல்லி எழுதுகிறார். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அல்லேலூயா. அப்போ புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னா புத்தி இல்லாத ஒரு ஆராதனையும் உயிரோடு இருக்குமா? புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னா பவுல் ஆவியானுடைய உதவியோடு எழுதுகிறார்னா, அப்போ புத்தி இல்லாத ஒரு ஆராதனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். எது புத்தி உள்ளது, எது புத்தி இல்லாத ஒரு ஆராதனை என்பதை நம்ம ஒன்று கூட நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆராதனை அது ஆண்டவருக்கு பிரியமான ஒன்று. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆராதனை அது ஆண்டவருக்கு பிரியமான ஒன்று. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 ஆண்டுகள் எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. ஆண்டவர் ஒரு இரட்சகனை அனுப்பி அவர்களை விடுதலையாக்கின பிரதானமான நோக்கமே அவரை ஆராதனை செய்வதற்காக. ஆமென் சொல்லுங்க. தெய்வத்தை ஆராதிப்பதை பிடிக்காத ஒரு நபர் இருப்பான்னா அது பிசாசு ஒருத்தன் தான். பிசாசுக்கு ஆண்டவரை ஆராதிப்பது பிடிக்கவே பிடிக்காது. ஆமென் சொல்லுங்க. ஆமாம், சாத்தானுக்கு ஆண்டவரை ஆராதிப்பது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆண்டவரை ஆராதிக்கிறவளை கண்டாலும் அவனுக்கு பிடிக்காது. 2 காரியம். ஒன்று, அவரை ஆராதிப்பது அவனுக்கு பிடிக்காது, அவரை ஆராதிக்கிறவங்களை கண்ட அளவுக்கு பிடிக்காது. பாருங்க, உலகத்துக்குள்ள எத்தனையோ மனுஷங்க இருக்காங்க, அவங்க மேலெல்லாம் கண்ணு இருக்காது. அவன் கண்ணு பூரா அவரை ஆராதிக்கிற பிள்ளைங்க மேல மட்டும்தான் ரொம்ப கவனமா இருப்பான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஆமா, ஏன்னா அவரை ஆராதிப்பது பிடிக்கவே பிடிக்காது அவனுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னா, நீங்க பாருங்க, நம்ம ஆராதிக்க நினைப்போம், ஆராதனைக்கு போக நினைப்போம், ஆராதனைக்கு முதலிடம் கொடுக்கணும், ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம், வாஞ்சிப்போம். ஆனா அப்பத்தான் அவன் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருவான். அது வரைக்கும் அந்த பிரச்சனை வந்திருக்காது, திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். அது வரைக்கும் அந்த பலவீனம் வந்திருக்காது, திடீர்னு அந்த பலவீனம் வரும். தோற்று இருக்கீங்களா? அது வரைக்கும் சொந்தக்காரன் வந்திருக்க மாட்டான். அப்பத்தான் இவ்வளவு நீள பத்திரிக்கை கையில் நீட்டிக்கிட்டு பூட்டிட்டு நம்ம வெளியே கிளம்புவோம். வந்து என்ன செய்வாங்க? மதினி எங்கே கிளம்பிட்டீங்க? தோற்று உங்களைத்தான் நான் பார்க்க வந்திருக்கேன். அப்படியா? எனக்குள்ள படியில் உட்காந்துருக்கேன், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றோம். ஹலோ, தோற்றுறோம். இதெல்லாம் எப்படி நடக்கிறது அப்படின்னா பிசாசினுடைய தந்திரம். ஏன்னா தெய்வத்தை ஆராதிப்பதை அவன் ஒரு நாள் விரும்புகிறது அல்ல. நல்லா கவனிக்கணும். தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்க தோத்திரம் மோசே போய் சொல்றான், ஆமா நாங்கள் யெகோவா தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும், என் ஜனங்களை போக விடு அப்படிங்க. உடனே பார்வன், அப்படியா, பரவாயில்ல, உங்க கடவுளைத்தானே ஆராதிக்கிறீங்க, போங்கன்னு விட்டானா? இல்லை இல்லை, அவன் சொல்கிறான், தோத்திரம், இவங்க சும்மா இருக்கிறதுனால தான் சாமி கும்பிடணுங்கிறாங்க, சும்மா இருக்கிறதுனால தான் ஆராதனைக்கு போடுங்கிறாங்க, அதனால வேலையை என்ன செய்ய? நான் சொல்கிறேன், மற்ற நாள் இல்லாத வேலையெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வருங்க. ஆமாவா இல்லையா? மற்ற நாளில் வேலை இருக்கோ இல்லையோ, நம்மளும் கூட அப்படி ஒரு அமைப்பை உருவாக்கிக்குவோம். மற்ற நாள் துணி இருக்கத்தான் செய்யும், துவைக்க மாட்டோமே. மற்ற நாள் துணி இருக்கும், அது மூளையில் அப்படியே கொசு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும். கொசுவின் அடைக்கலம் அது அடைக்கல பட்டணம் அதுக்கு. ஆமாம், அதில் போய் 2 துணியை எடுத்தாச்சுன்னா மொளோர்னு தேனீக்கள் மாதிரியா
அப்படி இந்த கொசு தொல்லை வேற அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்போம். அது அப்படியே இருக்கும். தோத்துறோம். மற்ற நாளெல்லாம் குமிச்சு போட்டுட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் பாருங்க எல்லாத்தையும் ஊற வச்சு தோத்துறோம். அதெல்லாம் சோப்பு போட்டு அதெல்லாம் காய வச்சு சில பேர் மடித்து வச்சுட்டு கூட வரலான்னு இருப்பாங்க. நான் உங்களை சொல்லலை, நான் வேறு சபையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நீங்கள்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை எந்த வேலையும் செய்ய மாட்டீங்களே, என்ன முறைக்கிறீங்க? ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை தண்ணி எடுத்து விட்றாங்க, மற்ற நாள் பேர் என்னத்தை எடுத்து விட்றாங்க? பாலையும் தேனையுமா ஓடி எடுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆளுகளை பாருங்க. பிசாசினுடைய தந்திரம் என்னன்னா, மெய் தெய்வத்தை ஆராதிப்பதை பிசாசு என்ன செய்வதில்லை, விரும்புகிறது கிடையாது. தோத்திரம். இவங்க சும்மா இருக்கிறதுனால தான் ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, கும்பிடணும் அப்படிங்கிறாங்க. ஆகையால வேலைகளை என்ன செய்வோம், அதிகரிக்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே இவங்களுக்கு வேலையை அதிகரிங்க அப்படின்னு பார்வன் சொல்றான். வேலையை அதிகமாக கொடுத்தாச்சுன்னா என்ன வராதுன்னா, ஆராதனை பற்றி சிந்தனை, தேவ சமூகத்தை பற்றி சிந்தனை, ஆலயத்தை பற்றி சிந்தனை வரவே பிசாசுக்கு நல்லா தெரியும். இவங்களுக்கு வேலையை மட்டும் நம்ம அதிகமாக கொடுத்துட்டோம்னா பாருங்க, ஒரு சில ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சுருப்பாங்க, இங்கே உட்கார்ந்தாலும் எண்ணம் பூரா அங்கே தான் இருக்கும். தோத்திரம். அவள் போயிருப்பாளோ, அவங்க வேலையை தொடங்கியிருப்பாங்களோ. ஆமாம், நீங்கள் கிடையாது, நீங்கள் ரொம்ப பெர்ஃபெக்ட். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கே போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கையை ஊற்றி ஒரு ஆளில் சொல்லுங்க. ஏன்னா தோத்திரம், தெய்வத்தை ஆராதிப்பதை பிசாசு ஒருபோது என்ன செய்கிறது கிடையாது, விரும்புகிறது கிடையாது. ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்த பிரதானமான நோக்கமே தெய்வத்தை ஆராதனை செய்வதற்குத்தான். அவரை ஆராதிப்பதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பிரதானமான காரியம். பரலோகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தோத்திரம், கேருபீன்களும் சேராபீன்களும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாது பரலோக தேவனை துதிக்கிறாங்க, ஓயாது ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்த நோக்கம், வேறு பிரித்த நோக்கம், அவரை ஆராதனை செய்யும்படியாக. ஆமென் சொல்லுங்க. அவரை ஆராதிக்கணுங்க. தோத்திரம். ஆராதனை, ஆராதனைனா என்ன? ஆராதனைனா ஆராதனை, ஆராதனைனா ஆராதனை. ஆமாம், ஆராதனை அப்படின்னா ஆமாம், ஒரு பாட்டு இருக்கும், ஒரு பாட்டு, ஒரு ஆட்டம். தோத்திரம். கொஞ்சம் அந்நிய பாஷை, பிற என்ன இருக்கும், தோத்திரம். ஆமாம், அதுதான் ஆராதனை அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அப்படியெல்லாம் பழகி வச்சதுனால நம்ம அப்படி நினைக்கிறோம். அப்போ ஆராதனை பாட்டு இருக்கக்கூடாதையா, ஆட்டம் இருக்கக்கூடாதையா, தோத்திரம், அந்நிய பாஷை இருக்கக்கூடாதையா, இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் ஆராதனையில் இருக்கணும். ஆனால் அது மட்டும்தான் ஆராதனை என்று அல்லவே அல்ல. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, தாவீது நடனமாடி கர்த்தரை ஆராதிச்சாராம். நமக்கு வாய் கூட அசைய மாட்டேங்குவாருங்க. தாவீது நடனமாடி கர்த்தரை நெஞ்சாராம். அவர் ஆடுற டான்ஸை பார்த்துட்டு மீகா அவருடைய மனைவி அவங்க நகைத்து பரியாசம் பண்ணுறாங்க. ராஜாவுக்கு என்ன வந்துச்சு, இன்னைக்கு ஆட்டம் ஓவராக இருந்துச்சு. தோத்துறோம். நம்மளும் சில வேளையில் ஆடுவோம். தோத்துறோம். வீட்டில் சொல்லுவாங்க, இன்னைக்கு ஓவர் ஆடுற, தோத்துறோம், ஆட்டத்தை குறைச்சிக்கோ. அந்த ஆட்டம் அல்ல அவன் சொல்கிறான். தோத்துறோம். ஆமாம், தோத்திரம். உன் வம்சத்தில், உன் தகப்பன் குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருக்கும்போது அதையெல்லாம் தள்ளி என்னை கர்த்தர் ராஜாவா ஏற்படுத்தினாரே, அவருக்கு முன்பதாக நான் இன்னும் ஆடுவேன் அப்படிங்க. ஆராதனையில் இதெல்லாம் இருக்கிறது நல்லது. அதுதான் ஆராதனை. அப்படின்னா ஒரு புத்தி உள்ள ஆராதனை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதுகிற என்ன சொல்றாரு, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ வழியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. அவர் சொல்ல ஒரு புத்தி உள்ள ஆராதனை குறித்து சொல்றாரு. எது புத்தி உள்ள ஆராதனை? உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதுதான் தேவன் விரும்புகிற ஒரு புத்தி உள்ள ஆராதனை. உங்களை நீங்கள் என்ன செய்யணுமா, ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுப்பதுதான் அது ஆண்டவர் விரும்புகிற ஒரு புத்தி உள்ள ஆராதனை. உங்களை கொடுக்காம தோத்துறோம். நீங்க எவ்வளவுதான் பாட்டு பண்ணாலும் என்னத்தான் கொடுத்தாலும் அதை கர்த்தர் அங்கீகரிக்கிற தேவன் அல்லவே. அது தேவனுக்கு பிரியமான ஆராதனை அல்லவே அல்ல. தோத்துறோம். கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன? உங்களை நீங்கள் ஆண்டவருக்கு என்ன செய்யணுமா,
ஒப்பு கொடுங்க. சில பேர் பாருங்க, ஆராதனைக்கு இன்னைக்கு வர முடியல, ஏன் சார்வா அந்த காணிக்கை போட்டுரு அப்படி கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? நாங்களே அப்படி தான் செஞ்சுருக்கோம் அப்படிங்களா? தோத்துரும். ஏன் சார்பில் என்ன செஞ்சுருங்க, காணிக்கைய இதை போட்டுருங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த காணிக்கை எடுத்து தான் அவர் அந்த வாரம் பிளப்பூட்டணுமாக்கும். யார்? நம்ம இயேசுநாதர். இவங்க காணிக்கை கொண்டு வந்து போடலைன்னா அவரால் அந்த வாரம் என்ன செய்ய முடியாது, தோத்துரும். பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, ஆமாம் வரி கட்டலை. இப்போ என்ன அப்படின்னா, வரி கட்டுறதுக்கு கையில் பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை. பேதுருவை பார்த்து சொல்லாரு, பேதுருவே நீ முதல்ல போய் என்ன செய்ய, தோத்துரும், கடலில் போய் உன் வலைய போடு, அதில் பிடிக்கிற முதல் மீனை வாயை திறந்து பாரு, அதில் ஒரு வெள்ளிக்காசு இருக்கும். ஆமாம், ஒரு வெள்ளிக்காசு இருக்கும். அதை எடுத்து உனக்கும் எனக்கு என்ன செய்ய, வரியை கட்டிரு. கையை வைத்து சொல்லுங்க. நம்ம ஆண்டவருக்கு தெரியும் எந்த வாயில வெள்ளிப்பணம் இருக்குது தங்கப்பணம் இருக்குன்னு நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும். நான் சொல்கிறேன், உங்களை பார்த்து இன்னைக்கு நான் சொல்கிறேன், இந்த ஒரு 11:45 வேளையில் திடீர்னு பவித்ராவே நீ போய் அந்த கோழியை பிடி, அந்த கோழியை பிடித்து வாயை திறந்து பார், அதற்குள் ஒரு தங்க கம்மல் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. சரி, அது கூட ஏதாவது மெழுகி இருக்குங்க, தோத்துரும். அது கூட என்ன செய்யும், கோழி கூட ஏதோ மெழுகி இருக்கும். நான் சொல்கிறேன், அவர் சொன்ன மாதிரி ஒரு மீனை சொல்கிறேன், நீ நேராக போ, தோத்துரும், அர்ச்சுனா நதிக்கு போ, அங்கே போய் ஒரு தூண்டியை போடு, அந்த மீனை பிடி, மீனை பிடித்து வாயை திறந்து பார், அதற்குள் ஒரு தங்க காசு இருக்கும், அந்த காசை எடுத்து நீ ஜீவனம் பண்ணு, உன் கடனை அடைச்சிக்கோ அப்படின்னு நான் பவித்ராட்ட சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஏன் பவித்ராவே சொல்கிறீங்க? அவனுக்கு மஞ்சளாக வந்திருக்கு, அதனால தான் தோத்துரும். அப்படி சொன்னால் பவித்ரா என்ன சொல்லும்? நேற்று நைட்டு கூட்டத்தில் கூட நல்லா தான் இருந்தார் பாஸ்டர். ஹலோ, அதாவது கர்த்தர் சொல்றாரு, பேதுரு இது என்ன முட்டாள்தனமா இருக்குது, இந்த கடலை பற்றி எனக்கு தெரியாதா, வாய்க்குள்ள எப்படிங்க வெள்ளி பணம் இருக்கும் அப்படின்னு பேதுரு கேள்வி கேட்கல. கர்த்தர் சொன்னார் அப்படி போறான், தோத்துரும். கர்த்தர் சொன்ன அப்படியே போறான். ஏன்னா என் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே. நம்மளாம் ரொம்ப அறிவாளிகளாக இருக்கிறதுனால தான் நிறைய வேளையில் அற்புதங்களை நம்மளால் சுதந்திரிக்க முடியல. கர்த்தர் சொன்னார்னா மீனுக்குள்ள இல்லைங்க, எதற்குள்ளையும் தவளைக்குள்ள கூட ஆண்டவர் வைப்பாரு. கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படி. இன்னைக்கு நிறைய வேளையில் அற்புதம் ஏன் நமக்கு நடக்க மாட்டேங்குன்னா, நம்மளே கேள்வி ஞானிகளாக மாறிடும், அறிவாளிகளாக மாறிடும், கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது எப்படி நடக்கும், இது முடியுமா? ஆண்டவர் சொல்றார், காற்றையும் பார்க்க மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், பிறகு பள்ளத்தை வெட்டுனா வெட்டு, அவ்வளவுதான். காற்று இருக்காதான், மழை இருக்காதான், ஆனால் பள்ளங்களெல்லாம் என்ன செய்யுமா, அது எப்படிங்க நிரம்பும்? நீங்களும் நான் அங்கே இருந்து அந்த கேள்வி கேட்டுருக்கலாம். ஆனால் அவங்க என்ன தெரியுமா, அதுக்கு அப்படியே கீழ்ப்படுறாங்க, வெட்டுறாங்கங்க. காற்று அடிக்காது. ஒரு வேளை ஒருத்தன் பிட்ட போட்டுதான்னு வச்சுக்கோங்க, மாப்பிள்ள அது அப்புறம் வரும். காற்று இருக்காதாண்டா, மழை இருக்காதான், தோத்துரும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. எங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ கட்டாத வீட்டிலே குடியிருப்ப, நட்டாத கனிகளை நீ புசிப்ப. புசிச்சாங்களா இல்லையா? இருந்தாங்களா இல்லையா? எவனோ ஒருத்தன் கட்டி கட்டி வச்சிருக்கான், மாடி மேல மாடி, மாப்பிள்ள இந்த வீடு நமக்கு தாண்டா அப்படிங்க. ஆமாங்க, இந்த வீடு தோத்துரும். நல்ல பெயிண்டிங் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. நான் சொல்றேன், பலவிதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கிறாரு. தோத்துரும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உங்க வீட்டை யாரும் எடுக்க மாட்டாங்க. அதுக்காண்டி தோத்துரும் நம்ம வீட்டை கண்ட எவனும் ஆட்டையை போட்டுருவானோ அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. ஆமா, அப்படி கிடையாதுங்க. பைபிள் சொல்லுது, உங்களை என்னையும் கூட எகிப்தை விட்டவர்கள் புறப்படும் போது, ஆமே தோத்துரும், இஸ்ரவேலர்கள் எகிப்தியரை கொல்ல கூட்டமாக்கும். நம்ம சாதாரணமாக கிடையாது. வெள்ளியும் பொண்ணு அவர்கள் கேட்டு வாங்கினார்களாம். கொடுத்து துரிதப்படுத்துறாங்க. தயவு செய்து நீங்க போனா போதும், இன்னும் ஏதாவது வேணுமா தாயி, நகை. நான் சொல்றேன், நகை இல்லைன்னு வருத்தப்படாதீங்க, தங்கம் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. ஆமா, நம்ம கேட்டதுக்கும் அதிகமாய் கொடுக்க என் தெய்வம் போதுமானவர். நம்புங்க, நம்புங்க. அப்போ ஆராதனை என்பது என்ன? புத்தி உள்ள ஆராதனை என்பது உங்களை நீங்கள் என்ன செய்யணுமா, ஒப்பு கொடுங்க. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ வழியாக ஒப்பு கொடுப்பது அது புத்தி உள்ள ஒரு
ஆராதனை. உங்களை கொடுக்காம நீங்க என்னதான் பாட்டு பண்ணாலும், என்னதான் துதிச்சாலும், என்னதான் ஆடினாலும் அதுல தேவன் பிரியப்படுகிற கர்த்தர் அல்லவே அல்ல. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? ஒரு புத்தி உள்ள ஆராதனை உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிறேன். ஆராதிக்கணும், ஆனா அந்த ஆராதனை புத்தி உள்ளதா இருக்கணும், அது அறிவு சார்ந்ததா இருக்கணும், அது ஆண்டவர் விரும்ப தகுந்ததா இருக்கணும், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளதா, ஆண்டவர் அங்கீகரிக்கிறதா இருக்கணும். உங்க ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்கணுங்க. வசனத்தை வாசிக்க 2 மனிதரை உங்க மத்தியில முன்னாடி வைக்கிறேன். தோத்திரம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 3 முதல் 7 வசனங்கள் முடிய. சில நாள் சென்ற பின்பு கொண்டு வந்தான், அங்கீகரித்தார். வேறுபட்டது. மேன்மை இல்லையோ படுத்திருக்கும். நல்லா கவனிங்க. இங்க ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். 2 மனுஷங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தன் பேரு காயின், ஒருத்தன் பேரு ஆபேல். 2 பேருமே ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைங்க. இந்த பிள்ளைங்க எப்படி வந்தது? 1ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தராலே ஒரு மனுஷனை பெற்றேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருக்குது. என்ன உணர்வு? இந்த குழந்தை என் கர்த்தர் கொடுத்தது. ஆமென். அவர் சொல்ல கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். அவங்களுக்குள்ள நல்ல ஒரு உணர்வு இருக்குது. இந்த குழந்தை யார் கொடுத்தது? என் கர்த்தர் கொடுத்தது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கிற சுதந்திரம், அது அவரால் கிடைக்கிற பலன். நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உங்களுக்கு குழந்தை கொடுத்திருப்பார்னா அந்த குழந்தை கர்த்தரால் வந்தது. கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைங்க அப்படி சொல்லணும். கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைங்க. தோத்திரம். கர்த்தர் தான் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. இல்லை 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 இல்லை, என் வீட்டுக்காரால வந்தது, என் கணவனால வந்தது, என் மனைவியால வந்தது. தோத்திரம். அப்படி அல்ல. தோத்திரம். வேத புத்தகத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு கூட்டம் சொல்லுது, இவர்கள் பேசாதிருக்கும்படி இவர்களை அதட்டும் அப்படின்னு. அவர் சொல்றாரு, தோத்திரம், இவர்கள் கூப்பிடாவிட்டால் இந்த கல்லுகள் பேசும் அப்படின்னாரு. அப்படின்னா என்ன? என் தெய்வம் மண்ணினால் மட்டுமல்ல கல்லுகளினாலும் பிள்ளைகளை உண்டு பண்ண என் கர்த்தரால் கூடும். என் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. ஆபிரகாம் சாராளை குறித்து வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுது அப்படின்னா, சாராளுக்கு பெண்களுக்குள்ள வழிபாடு நின்று போனது. வயது முதிர்ந்தவங்க. ஆமா, அந்த அம்மாவுக்கு தோத்திரம் 90, இவருக்கு 100. 100 வயதுல வேதம் சொல்லு கற்பம் செத்ததை அதை அவர் எண்ணாது இருந்தார்கள். அதை பத்தி ஒரு சிந்தனை அவங்களுக்கு கிடையாதான். ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை என்னமல்ல, என்ன தெரியுமா? என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமல்ல. கர்த்தர் என் வாழ்வில் ஒரு அற்புதத்தை செய்வார்கள். அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. ஒருவேளை காலதாமதம் ஆகுது, ஆனாலும் நிச்சயம் அது நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க. அதனால கர்த்தருடைய வார்த்தையின் மேல அவர்களுக்கு ஆழமான ஒரு நம்பிக்கை இருந்ததுனால தான் செத்து போனதை அதை அவர்கள் எண்ணாது இருந்தாங்க. நான் சொல்றேன், சூழ்நிலை எல்லாம் வித்தியாசமா இருக்குங்க. தோத்துறோம். ஆமா, நம்மெல்லாம் அது என்ன கூட முடியாது. அப்படிப்பட்ட வேளையில கர்த்தர் ஒரு வாக்கு கொடுப்பாரு. வேதம் சொல்லுது, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், கர்த்தருடைய மகிமை உன்னை காக்கும், பின்னாலே உன்னை காக்கும் அப்படிங்கிறாரு. ஆண்டவர் வாக்கு பண்றாரு அப்படின்னா அது இருள் சூழ்ந்ததா தான் இருக்குங்க. அந்த நம்ம சூழ்நிலைக்கு தக்கவாறு அப்படிலாம் கிடையாது. நம்ம நினைக்கிறது மாதிரி அல்ல. ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்ய அவர் விரும்புகிற தேவன். நீ நினைக்கிறது மாதிரியா கிடையவே கிடையாது. தண்ணி எப்படி திராட்சரசமா மாறும்? உங்க வீட்டில் அப்படி கூட்டு வச்சிங்கன்னா, என்ன கூட்டு வச்சிருக்கிறீங்க பாஸ்டர், இந்த மாதிரியே குறைஞ்சி போச்சு பாஸ்டர். அப்படியா சிஸ்டர், 2 குடத்தை தண்ணியை கொண்டு வாங்க. தண்ணி இல்லை பாஸ்டர், செல்லிங் சிஸ்டர் திறந்து விட சொல்லுங்க. நிரப்பியாச்சு. சரி, இப்போ போய் என்ன செய்யுங்க, பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கொடுங்க அப்படின்னா, ஏய் பாஸ்டர் என்ன சொன்னார், தண்ணியை கொண்டு கொடுக்க சொன்னார் அப்படின்னு. சும்மாரு
ஏற்கனவே கோபத்தில் இருக்கா, வந்திருக்கவா, ஏற்கனவே முன்னாடி சண்டை போட்டவா, தண்ணியை போய் ஊற்றுறோம்னு வச்சுக்கோ, தோத்துறோம், அவ்வளவுதான். ஆமாம், பாஸ்டர் நம்ம சமாளிச்சுக்கலாம், அவரை போய் சொல்லிடுவோம். ஆனால் நல்லா கவனிங்க, தோத்துறோம். தண்ணி தாங்க மொண்டு நிரப்புங்க அப்படிங்கிற கச்சாடிகள் என்னஞ்சாங்களாம் நிரப்புனாங்க, வெறும் தண்ணி நிரப்புனாங்க. அதில் என்ன அப்படின்னா ஒரு சரித்திரத்தை நீங்கள் அதில் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன சரித்திரம் அப்படின்னா, தோத்துற 3 விதமான கேட்டகரி வைப்பாங்களாம். யூதர்களுக்கு கலாச்சாரம் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு நாள் பந்தி கிடையாது. கல்யாணம் நடக்க போதுன்னா 10 நாளைக்கு முன்னாடியே விருந்து உபசரணைகள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்களாம். என்ன ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, சாப்பாட்டை பற்றி பேசுறதுனாலயா? தோத்துறோம். கல்யாணம் 10 நாளைக்கு பிறகு நடக்க போதுன்னா முதல் நாள்ல இருந்து என்ன செய்வா, விருந்து உபசரணைகளை அவங்க செய்ய தொடங்குவாங்களாம். முதல் நாள் எப்படின்னா ரொம்ப தோத்துறோம். அதாவது என்னன்னா, ரொம்ப வசதி கூடின ஆளுங்க, பெரிய ஆட்கள் எல்லாம் விருந்துக்கு அழைச்சிருப்பாங்களாம். அவங்களுக்கு முதல் தரமான திராட்சரசம் என்ன செய்யப்படுமா, பழுமாறப்படுமா. நம்ம திராட்சரசம்னு இங்கே உள்ளது மாதிரி வேற மாதிரி லேசாக நினைச்சிடறோம். அது யூதர்களுக்கு மிகவும் சிறந்த ஒன்று. ஆமென். முதல் தரமான ஒன்று. அவங்கெல்லாம் வசதி படைத்தவங்க, பெரிய ஆட்களை கூப்பிட்டுவாங்க அந்த பந்திக்கு. அவங்களுக்கு 1 நாள் 2 நாள் 3 நாள் அப்படி நடக்குமா. அதுக்கப்புறம் தான் 2ஆம் தரத்து ஆளுங்க, அவங்களுக்கு அதுக்கு அடுத்து நடக்குமா ஒரு 3 நாள். ஹலோ, புரிகிறதா? சரித்திரங்கள் அதை பற்றி போடப்பட்டிருக்குது. அப்போ 2வது 3வது தான் சாம்பாரில் ரசத்தை ஊற்றுவாங்க நம்ம ஆளுங்க. அதை மாதிரியா ரசம், திராட்சை ரசம். ஏன் அப்படின்னா, தேவன் விளம்ப சொன்னின போது அவங்க சாப்பிட்டு சொல்றாங்க, எல்லாரும் முந்தி அப்படித்தானே போட்டிருக்குது. அப்படின்னா என்ன தோத்திரம், முன்னாடி தான் இப்படி ரசத்தை கொடுப்பாங்க, ஆனா நீர் இதுவரைக்கும் இப்படிப்பட்ட உயர்தரமான ரசத்தை இதுவரைக்கும் நீர் வைத்திருந்தீரே. ஹலோ, புரிகிறதா? ஆண்டவர் ஒன்றை கொடுக்கிறார்னா அது சிறப்பு வாய்ந்ததா இருக்கும். அதுதாங்க தேவன். நம்ம செய்கிறதெல்லாம் ஒன்று தேவனுடைய வார்த்தையின் மேலே என்ன இருக்கணும், ஒரு நம்பிக்கை அசைக்க முடியாது. கர்த்தர் சொல்லிட்டாருங்க, நம்ம வேணா இந்த அவரை போய் பார்ப்போமா, எவரை இந்த அவங்ககிட்ட போய் கேட்போமா, எவகிட்ட கேட்டால் நீ தான் அடைக்கணும், கர்த்தர்கிட்ட கேட்டால் அவர் அடைப்பார். ஹலோ, புரியுதா உங்களுக்கு? உங்கள் தேவை எவ்வளவு தேவைங்க? உங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டர், 2 லட்ச ரூபா வேணுமாக்கும் எனக்கு. ஆமாம், என் ஆண்டவர்கிட்ட இல்லை பாருங்க, பாவம் அவரே டிஎம்டி பேங்கிட்ட வரிசையில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. எஸ்பிஐ பேங்கில் என்ன செய்கிறாரு, லோனுக்கு எழுதி போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காராக்கும். ஆளுகளை பாரு, வேதம் சொல்லுகிறது, நாம் ஐஸ்வர்யவான்களாய் ஆவதற்காக அவர் என்ன ஆனாரா, தரித்திரராய் ஆனார் என்று இருக்குது. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தெரியுமா, ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறாரு. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்திலே உண்டு, பூமியும் நிறைவும் கர்த்தருடையது. நிறைய வேளையில நம்ம மறந்துடுறோங்க. வெறும் ரட்சிப்பை மட்டும் கொடுக்கிற தேவன் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெறும் ரட்சிப்பு இல்லை, வெறும் ரட்சிப்பை மட்டும் கொடுத்திருந்தா நம்மளும் அப்படி சொல்லலாம். ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவங்களுக்கு வெறும் ரட்சிப்பு மட்டுமல்ல, ஒன்று வெள்ளி கொடுத்தாரு, பொன்னையும் கொடுத்தாரு. அப்படின்னா ரட்சிப்போடு கூட அதையும் கொடுக்கவர் போதுமான. ஆனால் அவங்க தேவ வார்த்தையின் மேலே என்ன வந்தாங்க, நம்பிக்கை வைத்தாங்க. தெய்வத்தின் வார்த்தையை நம்பு தெய்வ பிள்ளைய. இதெல்லாம் நடக்காது பாஸ்டர், கேட்க நல்லா இருக்குது, கடைசி வரைக்கும் சொல்லுவார், உன் கண்களினால் காண்பாய், நீ அனுபவிக்க மாட்ட. முதல்ல நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுறது, வேதத்தில் ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணுறான், தன் பிள்ளைக்கு பிரச்சனை, தன் பிள்ளைக்கு பேய் பிடிச்சி தீயிலையும் தண்ணியிலையும் போய் உழுகுது. அப்போ சீசர்கிட்ட கொண்டு வராங்க, அவங்களால முடியலை. ஏசுநாதர்கிட்ட இப்போ கொண்டு வராங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு. அப்போ விவரத்தை சொல்லாங்க, உங்களுடைய சீசர்கிட்ட கொண்டு வந்து அவங்களால முடியலை. அப்போ ஏசு சொல்கிறாரு, எவ்வளோ காலம் தான் அவங்களோட போராடுறேன்டா, என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு. அப்போ ஏசு அதை அதட்டின உடனே அவன் சில காரியத்தை கேட்குறாரு. என்ன கேட்குறாரு, இது எவ்வளோ காலமாக இருக்குது, சின்ன வயசுலேருந்து இருக்குது. என்ன வயசு, சின்ன வயசுலேருந்து இருக்குது. ஆமாம், நம்ம சொல்கிறோம் குழந்தையும் தெய்வமும் ஒன்று, அவன் பேய் பிடிச்ச குழந்தையா இருக்குது. ஹலோ, சின்ன குழந்தைக்கு என்ன செய்யும், பேய் பிடிக்கும். சின்ன குழந்தைக்கும் பேய் பிடிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, தோத்துறோம். அப்போ நீ விசுவாசித்தா அற்புதங்களை காண்பாய். அப்போ தான் அவன் ஒரு ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே என் அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி உதவி செய்து சத்தமிட்டு ஜெபம் பண்ணானா. இருக்கீங்களா? நான் சொல்ல எத்தனையோ ஜெபத்தை நீங்கள் பண்ணியிருக்கலாம்,
அதில் ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற அந்த அற்புதத்தை நான் சுதந்திரிக்க முடியாதுக்கு என் அவிசுவாசம் ஒரு தடையாக இருக்குதுப்பா, அது என்னை விட்டு நீங்கும்படி அப்போஸ்தலர்கள் வந்து கேட்குறாங்க. ஆண்டவரே, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், எனக்கு விசுவாசம் ரொம்ப கம்மியாக இருக்குப்பா, அதனால எங்களால் இதை அனுபவிக்க முடியல, இதை சுதந்திரிக்க முடியல, செய்ய முடியல. ஆண்டவர் கேட்டாருங்க அந்த ஜெபத்தை. நான் சொல்ல, இந்த ஜெபத்தையும் பண்ணணும். எந்த ஜெபம்? என் அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கணும். இன்னொன்று தோத்துரும். ஆமாம், ஆண்டவரே எங்கள் விசுவாசம் ரொம்ப முக்கியமானதுங்க. 12 பேர் வேலை பார்த்துட்டு வர்றான், அதில் 2 பேர் நல்ல செய்தி கொடுக்குறான். நாங்கள் பார்த்து வந்த தேசம் மிகவும் நல்ல தேசம், கர்த்தர் மாத்திரம் கூட இருந்தால் அதை இலகுவாய் நம்ம சுதந்திரிக்கலாம். 10 பேர் சொல்கிறாங்க, சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் முடியாது, வனாந்தரத்தில் சாவங்கடாட்டாரு. ஏன்னா விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும். அப்போ கவனிங்க, 2 பேர், இந்த 2 பிள்ளைகளை குறித்து சொல்லப்படுது. ஒன்று காயினு, இன்னொன்று ஆபேலு. ஆனால் அவர் சொல்கிறாரு, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்று. அப்போ குழந்தை யார் கொடுக்குறா? மருத்துவர் கிடையாது. நாங்களும் எல்லாம் பார்த்தாச்சுங்க, என் ஆண்டவரால் எல்லாம் கூடுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமாம், பாட்டியம்மா முடியாதம்மா தோத்திரம், பெண்களுக்குள்ள வழிபாடு நின்னது, கர்த்தர் அவளுக்கு ஒரு அற்புதம் செஞ்சாரு. சரி, ரைட்டு, இதெல்லாம் இயற்கை. என்னது அப்படின்னா கணவன் மனைவி இருக்கிறாங்க. மரியாளம்மா, அந்த அம்மாவுக்கு ஆமாம் நியமிக்கப்பட்டிருக்குதான் யோசேப்பு, அவ்வளோதான். அந்த அம்மா கர்ப்பவதியாக இருக்காங்க. தோத்திரம், அதுதாங்க கர்த்தருடைய செயல். கர்த்தர் நினைச்சார்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டு நம்முடைய புத்திக்கு எட்டாத பெரிய காரியத்தை அவர் செய்ய போதுமானவர். ஹல்லேலூயா. அந்த அம்மா சொல்லு, இதோ நான் ஆண்டவனுக்கு, பேசாமல் சொல்லிட்டு இடத்த காலி விடுச்சு, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆமாம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அது நடக்காண்டவரை, அப்படியே விட்டு கொடுத்துருச்சு, விட்டுக்கோடு. அப்போ குழந்தைகள் கர்த்தரால் வரக்கூடியது. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு குழந்தையை கொடுத்தா அந்த குழந்தை என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் என்ன செய்யணும்? சொன்னபடியே கேட்க மாட்டேக்கான். ஏன் கேட்க மாட்டேக்கான்? நான் சொல்லேன், டியூஷனுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் டியூஷன் போனேடா, படித்தாடா, ஹோம்ஒர்க் எழுதினேடா, பைபிள் படித்தாடா, சோம் பண்ணியாடா, சோம் பண்ணியாமா அப்படின்னு நம்ம கேட்குறோமா? கேட்போம் மாஸ்டர், அதையும் கூட நாங்கள் கேட்போம். ஹலோ பிள்ளையா, நீ டியூஷனுக்கு போனையா? இன்னைக்கு ஏண்டா தம்பி காலேஜுக்கு போல, ஏண்டா தம்பி ஸ்கூலுக்கு போல, இதெல்லாம் கேட்குறோமே. ஏண்டா தம்பி நீ சர்ச்சுக்கு போல, ஏண்டா தம்பி ஜெபம் பண்ணல, ஏண்டா உபவாசம் இருக்கல, ஏமா அப்படி நம்ம கேட்குறோமா? பாவம், பசி தாங்க மாட்டான். நீ 4 இட்லி, நான் 4 இட்லி, உனக்கு பாதி எனக்கு பாதி தின்னுட்டு தோத்துறோம். நானும் என் வீட்டாருமோ தின்னுட்டு தோத்துறோம். லூக்கா புஸ்தகத்தை 2 வாசித்து பார்த்தீங்கன்னா, 84 வயதுடைய அன்னாள், அவளும் அந்நேரத்தில் வந்து அவள் ஜெபம் பண்ணி இரவும் பகலும் கர்த்தரை துதித்து உபவாசம் இருந்து ஆராதனை செய்தாளாம். 84 வயதுடையவ உபவாசம் இருந்து ஜெபம் பண்றான்னா, நம்ம அந்த அம்மாவுக்கு சுகர் இருந்திருக்காது பாஸ்டர், அந்த அம்மாவுக்கு ப்ரெஷரு இருந்திருக்காது. வாங்க ராஜா டாக்டரை கூட்டிட்டு போய் செக் பண்றதுக்கு. ஆளுகளை பாருங்க. வேதம் சொல்லுது, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். பவுல் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் இருக்குது. நம்மளை பலப்படுத்துகிற தெய்வம் ஒருத்தர் இருக்காருங்க. எங்க இருக்காரு? உங்களுக்குள்ள இருக்கிறாரு. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்கள் இருக்கிறவர் பெரியவர். அவர் பலப்படுத்துகிறவர். அவர் உங்களை பலப்படுத்திக்கிட்டே இருப்பார் ஒவ்வொரு நாளும். தோத்திரம். சோறு வரும்போதெல்லாம் சோத்து போகாத நான் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து உபவாசத்தின் கடைசி நாளில் அவருக்கு மிகுந்த பசி உண்டானதான். நம்ம போலதாங்க. தோத்திரம். கர்த்தரை சார்ந்தபடினாலே தூதர்கள் வந்து அவரை பலப்படுத்தினார்களாம். இன்னைக்கு கர்த்தரே நம்ம கூட இருக்காரு, பலப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. ஆண்டவரே ஒரு மாதிரியா தலை சுத்துது, எந்த பக்கம் சுத்துது நான் பார்த்துக்கிறேன். படபடன்னு வருது. எப்படி வருது? படபடன்னு நான் பார்த்துக்கிறேன். பயப்படாத, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். என்ன அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போ கொனி தோற்ற பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்கிற ஒன்று. இப்போ கவனிங்க, 2 பிள்ளைங்க, 2யுமே கர்த்தர் கொடுத்தாரு. நம்முடைய ஸ்தாபனத்தின் தலைவராக இருக்கிற மிஷன் வாய்ஸினுடைய தலைவர் தோற்ற விஜயன் ஐயா, அவர் அடிக்கடி கூப்பிடுவார், பேசுவேன். இல்லாட்டா வீட்டுக்கு கூப்பிடுவார், போய் பேச போவேன். அப்போ பேசும்போது அவருக்கு 2 பெண் பிள்ளைங்க. அந்த பிள்ளைகளை குறித்து பேசும்போது சொன்னார், தாவீது நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்யா,
அப்போது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் என் கூட பேசினார் பிள்ளைகளை பற்றின்னு. என்ன சார் அப்படின்னு, சார் தான் கூப்பிடுவேன், ஏன்னா எனக்கு அவர் ஆசிரியராக இருந்ததுனால சார்னு கூப்பிடுவேன். அப்போ என்ன சார் அப்படிங்கும்போது, இல்லை கர்த்தர் என்கிட்ட சொன்னார், இந்த 2 பிள்ளைகளும் ஏன் பிள்ளைங்க அப்படின்னாரு. அவர்கிட்ட தானே பேசினார், நீங்கள் உட்காந்துருக்கீங்க பாருங்க, வாழ்க. 2 பிள்ளைகளும் ஏன் பிள்ளைங்க, உனக்கு கொடுத்துருக்குறேன், உனக்கு ஏன் பிள்ளைங்க உனக்கு கொடுத்துருக்குற, எனக்கு ஏற்ற விதத்தில் நீ வளர்க்கணும்னு கர்த்தர் என்கிட்ட பேசினார். ஹலோ, அப்போ சொல்லிட்டு சொல்கிறாரு, பிள்ளைங்க கர்த்தர் கொடுத்துருக்காரு, எனக்கு வளர்க்க சொல்லி கொடுத்துருக்குறாரு, எப்போ கேட்டாலும் நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படிங்காரு. நான் கேட்குறேன், அவர்கிட்ட மட்டும்தான் இப்படி பேசுவாரா? தோத்துறோம். அவர் சொல்லார், என்ன படிக்க வைக்கணும் அப்படின்னா கூட நான் கர்த்தர்கிட்ட கேட்குறேன் தாவீது அப்படிங்கிறாரு. என் பிள்ளைங்க என்ன படிக்கணும் அப்படின்னு, ஏன்னா அவர் பிள்ளை, அதனால் அவர் ஒரு திட்டம் வச்சுருப்பார், அவர்கிட்ட கேட்டு தான் நான் என் பிள்ளைகளை இன்னும் படிக்கணும். ஆனால் நம்ம அப்படி செய்கிறோமா? இந்த குறிப்பிடுறா, நான் சொல்கிறேன், இதைத்தான் நீ படிக்கணும், இப்படித்தான் செய்யணும், இங்கே தான் டியூஷனு போகணும். என்னைக்காவது கர்த்தர்கிட்ட கேட்டிருக்கிறோமா? ஏன்னா நாம் பெத்தனாக்கும் அப்படி ஆக்கும். 10 மாதம் சுமந்து மற்றவங்கெல்லாம் 15 மாதமாக சுமந்தாங்க. ஹலோ, இருக்கீங்களா? வசனம் சொல்லுது, கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கிற, அவர் கொடுத்திருக்கிறாருங்க. அந்த பிள்ளையை நீங்கள் அவருக்கு ஏற்ற விதத்தில் வளர்க்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாருங்க. மனோவா போறாரு, போய் கேட்குறாரு, ஆண்டவரே நீர் சொன்ன அந்த பிள்ளைய நாங்கள் எப்படி வளர்க்கணும்? நான் சொல்ல, உங்கள் பிள்ளைகளுக்காக என்னைக்காவது, ஆண்டவரே என் பையனுக்காக நான் ஜெபிக்கிறேன், என் மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், அந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும் ஆண்டவரே, என்னைக்காவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இல்லைன்னா இன்னைக்கு கேளுங்க. அவருக்கேற்ற விதத்தில் வளர்க்கிற ஒரு அனுபவம்.